அமைதியான கிராமத்தில் மிலோ மற்றும் நிலா என்ற இரண்டு பூனைகள் அண்டை வீட்டில் வாழ்ந்தனர். மிலோ புத்திசாலி, ஆனால் பொறுமையற்றவர். எப்போதும் எளிய வழிகளை தேடியவர். நிலா மென்மையாகவும் பொறுமையாகவும், நேர்மை மற்றும் பொறுமை பெரும் மகிழ்ச்சியை தருவதாக நம்புவார். ஒரு நாள் காட்டுநாய் கிராமத்தை நெருங்கிய போது மக்கள் எச்சரிக்க கிராம கோயிலில் ஒரு பெரிய மணியை கயிற்றில் கட்டினர். அது தொட்டால் சத்தமாக ஒலித்தது. மிலோ மணியை கண்டு அதை பிடித்து விற்க நினைத்தார். விளைவுகளை பரிசீலிக்காமல் கயிற்றை இழுத்ததும் மணி சத்தமடித்து விழுந்தது. கயிறு உடைந்து மணி 2 துண்டுகளாக போய் பயனற்றது. மக்கள் வருந்தினர். மிலோ வெட்கப்பட்டார். அடுத்த நாள் வேறு காட்டு நாய் வந்தபோது எச்சரிக்க மணி இல்லாததால் மக்கள் பயந்தனர். நிலா தைரியமாக கூரையில் ஏறி அனைவரையும் உரத்த குரலில் எச்சரித்தார். நாயை விரட்டிய மக்கள் நிலாவின் துணிவை பாராட்டினர். மிலோ தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். அவர் கற்களை சேகரித்து சிறிய மணிகளை இணைத்து புதிய எச்சரிக்கை அமைப்பில் உதவி செய்தார். அதன் பிறகு மிலோ விரைவான ஆதாயங்களை தேடும் பழக்கத்தை மாற்றினார். சிறிய பொறுமையும் நேர்மையும் நிஜ மகிழ்ச்சிக்கு வழிவகுப்பதை புரிந்து கொண்டார்.